சற்று முன் கிரிக்கெட் உலகில் திடீர் மரணம். விளையாடி கொண்டிருக்கும் போதே பந்துபட்டு அமெரிக்க கிரிக்கெட் வீரர் அதிர்ச்சி விபத்து. விபரீதத்தில் முடிந்த சூரியவன்சி அடித்த அதிவேக ஷாட். என்ன நடந்தது? அதாவது நேற்றைய தினம் என்பது இந்திய கிரிக்கெட் உலகில் மறக்க முடியாத தருணமாக மாறியிருந்தது. ஆனால் இன்றைய தினம் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கே மறக்க முடியாத நாளாக மாறிவிட்டது. அதுவும் நேற்றைய தினம் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி நடைபெற்ற போது கிரிக்கெட் உலகில் அனைவரும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு மொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் இந்திய அணி பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் இசான் கிசான். அவங்க நேற்றைய 5வது T20 போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்திருந்தது. அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா வழக்கம் போல அதிரடியோடு தொடங்கினார். 2 சிக்ஸர் 4 பவுண்டரி என அடித்து வெறும் 16 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனாலும் கூட இவர் அடித்து கொடுத்த இந்த அதிவேக 30 ரன்கள் என்பது இந்திய அணிக்கு சிறந்த அடித்தளமாக அமைந்திருந்தது. இவருடன் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் இந்த போட்டியிலும் சொதப்பியிருந்தார். கடந்த சில போட்டிகளாகவே இவர் சொதப்பி வருகிறார். அதுவும் கடந்த சில போட்டிகள் என்று சொல்வதை விட இந்திய அணிக்காக விளையாடும் பெருவாரியான போட்டிகளில் இவர் சொதப்பலாகத்தான் விளையாடி வருகிறார். நேற்று நடைபெற்ற இந்த போட்டியிலும் வெறும் 6 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை இழந்தார். அதன் பிறகுதான் ஒரு உலகமகா சம்பவம் ஒன்றும் இந்த போட்டியில் நடைபெற்றது. அவங்க இசான் கிசானும் சூரியகுமாரும் ஜோடி சேர்ந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை செய்திருந்தனர். குறிப்பாக இசான் கிசானை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெறும் 43 பந்துகளை எதிர்கொண்ட இவர் அதில் 10 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் என அடித்து 10 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் என அடித்து சதத்தை கடந்து 103 ரன்கள் வரை குவித்திருந்தார். இந்த ஒரு அதிரடி என்பது T20 கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய அசாத்தியமான அதிரடியாகும். இந்த ஒரு அதிரடி சமீபத்திய T20 கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத அதிரடியாகவும் மாறியிருக்கிறது. வெறும் 100 ரன்களுக்கு உள்ளாகவே 10 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் அடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் இசான் கிசானை பொறுத்தவரையில் இவரை சமீப காலமாக இந்திய அணி ஓரம் கட்டி வந்தது. இப்போதுதான் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில்தான் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி கிடைத்த வாய்ப்பில் இந்த தொடரில் சூப்பராகத்தான் விளையாடி வந்தார். அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற 4 T20 போட்டிகளிலும் ஓரளவுக்கு இவர் சிறப்பாகவே விளையாடி வந்தார். அதிலும் கடைசி மற்றும் 5வது T20 போட்டியான நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் என்னையாடா டீமில் எடுக்கல என்று கேட்பதைப் போல இந்திய தேர்வுக்குழுவை பார்த்து செருப்பால் அடிப்பது போல கொடூரமான அதிரடியை காட்டியிருந்தார் இசான் கிசான். இவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவும் அதிரடியாக விளையாடி 63 ரன்கள் வரை குவிக்க, இவருக்கு பிறகு ஹார்திக் பாண்டியா 42 ரன்கள் என இவரும் அதிரடியாக விளையாட, இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 271 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் இத்தகைய மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இவர்களும் அதிரடியாகவே தொடங்கினார்கள். ஆனாலும் கூட இலக்கு என்பது மிக மிக அதிகம் என்பதால் கடைசி வரை போராடிய நியூசிலாந்து அணி 225 ரன்கள் வரை எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி 46 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றதோடு இந்த 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரை 4-1 என்ற கணக்கில் வென்று கோப்பையையும் கைப்பற்றியது. அதுவும் இப்படி ஒரு அதிரடியான மரணத்தனமான ஆட்டத்தை ஆடி இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது. இதே நேரத்தில் இந்த ஒரு வெற்றியை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வந்த நிலையில் திடீரென இன்றைய நாளில் மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியானது. ஆமாங்க, அது என்னன்னா அண்டர் 19 அணிகளுக்கு இடையே தற்போது உலகக்கோப்பை போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா என கிட்டத்தட்ட அனைத்து அணிகளும் இந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. இந்த போட்டி தற்போது சூப்பர் 6 சுற்றுக்கு முன்னேறி நடந்து வருகிறது. அதே சமயம் இதற்கு முன்பு பல சுற்றுகள் நடைபெற்று வந்தது.
அப்படியாக பல சுற்றுகள் நடைபெற்ற போது, குறிப்பாக ஒரு போட்டியில் இந்திய அண்டர்-19 அணியும் அமெரிக்காவின் அண்டர்-19 அணியும் மோதியது. இந்த போட்டியில் இந்திய அணி அமெரிக்க அணியை எளிதாகவே வெற்றியும் பெற்றது. அதே சமயம் இந்த போட்டி நடைபெற்ற போது இந்திய இளம் பேட்ஸ்மேனான, அதாவது இளம் பேட்ஸ்மேன் என்று சொல்வதை விட இளம் சிறுவன் என்றுதான் இவரை சொல்ல வேண்டும். அதாங்க நம்ம சூரியவன்சி. இவர் இந்த போட்டியில் பேட்டிங் செய்தபோது வெறும் 2 ரன்கள் மட்டுமே தான் இந்த போட்டியில் எடுத்திருந்தார். ஆனாலும் கூட இவர் இந்த போட்டியில் ஒரு அதிவேக ஷாட்டை அடித்திருந்தார். அப்போது இவர் அடித்த அந்த பந்து அதிவேகமாக மின்னல் வேகத்தில் சென்றபோது அதை எதிரணி வீரர் தடுக்க முயன்று கடுமையான காயத்திற்கு உள்ளானார். அதே சமயத்தில் அந்த பந்தில் ரன்கள் கூட சூரியவன்சி ஓடவில்லை. சம்பந்தப்பட்ட எதிரணி ஃபீல்டருக்கு காயம் பட்டதால் ரன் ஏதும் ஓடாமல் காயம்பட்ட எதிரணி வீரருக்கு என்னாச்சு என்பதைத்தான் சூரியவன்சி பார்த்து கொண்டிருந்தார். அந்தளவுக்கு காயம் என்பது அதிகமாக பட்டது. களத்தில் இரத்தமும் கொட்டியிருந்தது. பின்னர் உடனடியாக அந்த வீரரை அவசரமாக மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த போட்டி தொடர்ந்து முழுமையாக நடந்து முடியும் வரை சம்பந்தப்பட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த வீரர் மீண்டும் போட்டியில் கலந்து கொள்ளவே இல்லை. மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்ததாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த போட்டியும் நடந்து முடிந்து இந்திய அணியும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது. பின்னர் இந்த போட்டியை மறந்த ரசிகர்கள் அனைவரும் அடுத்தடுத்த போட்டி மீது கவனத்தை செலுத்திவிட்டனர். ஆனால் சற்று முன் வெளியான தகவலின்படி சூரியவன்சி அடித்த அதிவேக ஷாட்டை தடுக்க முயன்ற அந்த அமெரிக்க வீரர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக தகவல்கள் தற்போது பரவி வருகிறது. இது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் இது குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவி வருகிறது. இதுவே சீனியர் அணிகள் மோதும் போட்டியில் இதுபோன்ற சம்பவம் நடந்திருந்தால் உடனே செய்திகளாக வெளிவந்திருக்கும். ஆனால் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அணிகளில் இதுபோன்ற சம்பவம் நடந்ததால் செய்திகள் எதுவும் பெரிதாக வெளியாகவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆனாலும் அந்த போட்டியில் காயம்பட்ட வீரர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தே விட்டதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. அதுவும் நேற்றுதான் இந்திய அணி சரித்திர வரலாற்று வெற்றியை பெற்று அந்த சந்தோஷத்தை இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்களும் இன்று வரை கொண்டாடி வருகின்றனர். அந்த கொண்டாட்டத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு முன்பாகவே இப்போது இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மேலும் என்னதான் கிரிக்கெட் என்பது படிப்படியாக வளர்ச்சியடைந்து அதில் பாதுகாப்பு அம்சங்களும் வளர்ச்சியடைந்திருந்தாலும் கூட இப்போதும் இதுபோன்ற மரணங்கள் நிகழ்வது என்பது அதிர்ச்சியாகவே இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது T20 உலகக்கோப்பை தொடரும் நடக்க இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற முக்கியமான தொடர்களில் விபரீதங்கள் நடக்காத அளவுக்கு பாதுகாப்பு என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்று நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் நம்ம இசான் கிசான் ஆடிய கொடூரமான அதிரடி ஆட்டத்தை பற்றியும், அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியதை பற்றியும், குறிப்பாக சூரியவன்சி அடித்த மின்னல் வேக ஷாட்டால் அமெரிக்க வீரர் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக வரும் தகவல்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.